Virat. I was saying So we are having Guru Pranav as a technical champion. இப்போ ஒரு சூப்பரான ஒரு क्वेश्चन குரு பிரணவ் எடுத்து வந்திருக்காரு. நமக்காகவே இந்த क्वेश्चन தேடி கண்டுபிடிச்சு வந்திருக்காரு. என்னன்னு கேட்க. Question number 1.6. Cold working of steel. Cold working of steel is defined as working. Cold working of steel is defined as working. Options. Option A, at its recrystallization temperature. At its recrystallization temperature. Option B, above its recrystallization temperature. Above its recrystallization temperature. Option C, below its recrystallization temperature. Below its recrystallization temperature. Option D, at 2/3 of the melting temperature of the metal. இது ஒரு சூப்பரான क्वेश्चन. ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா, ஒரு மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரா, ஒரு மெட்டீரியல் இன்ஜினியரா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய சூப்பரான क्वेश्चन. இப்ப நம்ம இத பத்தி பாப்போம். போட்டோ தெரியாம கடைசியா இது நடுவுல சேர்த்து போட்டோ தியா. இப்ப நம்ம வருவோம். வர்க்கிங் பண்ணும்போது மெட்டல் ஃபார்மிங். Option A, at its recrystallization temperature. Option B, above its recrystallization temperature. Option C, below its recrystallization temperature. Option D, at 2/3 of the melting temperature of the metal. சோ இத நீங்க பாத்தீங்க அப்படினா ஒரு சூப்பரான விஷயம் நமக்கு புரியும். வைரமுத்து கவிதை ஒன்று இருக்கு. என்ன வைரமுத்து கவிதை? நிறைய கவிதை படிச்சீங்க. ஒரு வைரமுத்து கவிதை படிச்சீங்க. காதலித்து பார், உன் வானில் கோடி நிலவுகள் தெரியும். சரியா? 1000 பட்டாம்பூச்சிகள் பறக்கும் அப்படின்றார். அது ஒரு ஃபீலிங். சரியா? காதலித்து பார். அப்ப அது ஒரு அந்த ஃபீலை வந்து என்ஜாய் பண்றதுக்கு அவர் சொல்லியிருப்பார். கோடி நிலவு, 1000 பட்டாம்பூச்சி, அப்புறம் எல்லா பூவும் வாசனை வீசும், அந்த மாதிரி ஃபுல்லா எழுதியிருப்பார். ஆனா இது மனுஷனுக்கு மட்டும்தானா? இது சுரேந்திரனுக்கு மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா இல்ல, எல்லாருக்குமே. அப்ப உயிருள்ள ஜீவனுக்கு மட்டும்தானா? இல்ல, மெட்டலுக்கும் இருக்குன்ற. மெட்டல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மெட்டலை வந்து நம்ம போய் பார்க்கறோம். குரு பிரணவ் கிட்ட போய் சொல்லி பார்த்தா மெட்டல் மைக்ரோஸ்கோப் பார்க்கும்போது அது அழகா இப்படி இருக்கு. சரியா? கிரெயின்ஸ் பவுண்டரியோட, கிரெயின் ஸ்ட்ரக்சரோட இருக்கு, ஸ்ட்ரக்சரோட பவுண்டரியோட இருக்கு. அப்ப டெம்பரேச்சரை நம்ம என்ன பண்றோம்? குரு பிரணவ் கிட்ட சொல்லி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றோம். அப்ப லைட்டா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண கொடுக்கணும். மெல்ல 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 டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வர பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர், என்ன டெம்பரேச்சர் தெரியல, ஏதோ ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல அந்த கிரெயின்ஸ் என்ன பண்ணுது? ஒரு குஷி ஆயிடுது. ரீஃபைன்டு கிரெயின்ஸா ஃபார்ம் ஆகுது. எப்படி ரீஃபைன்டு கிரெயின்ஸா ஃபார்ம் ஆகுது? இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். எப்படி ஆயிட்டேன் அப்படின்னா ரீஃபைன்டு கிரெயின்ஸ், ரீஃபைன்டு கிரெயின்ஸ், ரீஃபைன்டு கிரெயின்ஸ், ரீஃபைன்டு கிரெயின்ஸ், ரீஃபைன்டு கிரெயின்ஸ், கிரெயின்ஸ். ஸோ ஃபுல்லா ரீஃபைன்டு கிரெயின்ஸா மாறிட்டே வரும்போது ரீஃபைன்டு கிரெயின்ஸ். அப்ப நார்மல் கிரெயினா இருந்தது என்னாச்சு? ரீஃபைன்டு கிரெயின்ஸா மாறுச்சு. அப்ப அந்த கோடி நிலவு, 1000 பட்டாம்பூச்சி மெட்டலுக்குள்ளேயும் நடக்குது. சரியா? அப்படி ஒரு ஃபீலிங். அப்ப நார்மலா அந்த கிரெயின்ஸ் வந்து என்ன கிரெயின்ஸா மாறுச்சு? ரீஃபைன்டு கிரெயின்ஸா மாறுது. எப்போ? ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர், அந்த டெம்பரேச்சர் பேர் வைக்கல, ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் ரீஃபைன்ட் கிரெயின்ஸ் ஃபார்ம் ஆகுது. the temperature at which refined grains are formed, அந்த டெம்பரேச்சருக்கு பேரு TR. எங்க தல TR அப்படினு பாட்டு கேட்டிருக்கீங்களா? TR னா recrystallization temperature. அவ்வளவுதான். TR னா recrystallization. அப்ப நார்மலா TR னா எல்லாம் படம் பார்க்கும்போது நார்மல் லேமன் கிட்ட போய் TR னா யார் அப்படினு கேட்டா என்ன சொல்லுவாங்க? அவங்க ஆக்டர் சொல்லுவாங்க. ஆனா as a mechatronics engineer குரு பிரணவ் எங்க தல TR அப்படினா யார் சொல்லுவாங்க? அவ்வளவுதான். ரீகேஷன் டெம்பரேச்சர். அப்ப ரீகேஷன் டெம்பரேச்சர் டிஃபைன் பண்ண சொன்னா என்ன சொல்லுவீங்க?
temperature at which grains are refined grains are formed. அவ்வளவுதான். சரியா? இப்போ இந்த மெட்டல் ஃபார்ம் பண்ணும்போது மெட்டல் ஃபார்மிங்ல ரெண்டு வகையான ஆபரேஷன் இருக்கு. ஹாட் ஒர்க்கிங், கோல்ட் ஒர்க்கிங். ஸோ ஹாட் ஒர்க்கிங்னா above reducing temperature பண்ணா அது ஹாட் ஒர்க்கிங். The metal forming process which can be done, the metal working process which can be done above reducing temperature na adu hot working. The metal forming process which can be done below reducing temperature na cold working. The hot working kum cold working kum difference. Enga poi mechanic la ketana what is the difference between hot working and cold working kepana above na hot working, below na cold working. avladha indiki hot working kum cold working kum kathu kodutha with extra effect reducing temperature TR na நமக்கு யாருன்னு இன்ட்ரோ듀ce பண்ண குரு பிரணவ் டெக்னிக்கல் சாம்பியனுக்கு நம்ம என்ன பண்ணணும்